கெட்ட பையன் சார் இந்த பாஸ் எபிசோட் 3. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பேட்டை தான் காட்டுறாங்க. பேட் இருந்துட்டு ஏதோ சிந்தனையிலே யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா அதிரி புதிரியான ஒரு கூத்து எஸ்டர்டே நடந்திருக்கும். அதில் என்னன்னா எலேஸ் இருந்துட்டு பேட்டை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உங்க கூட உட்காந்துருப்பாங்களா, பத்தாதுக்கு இந்த வேலை கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னானே. அப்புறம் சொல்லக்கூடாது தம்பி அப்படின்ட்டு எலேஸ் இருந்துக்கிட்டு நம்ம பேட்டை கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பான். அதோட இந்த சீன் கட்டாவது. அடுத்த சீனில் எலேஸ் இருந்துட்டு ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட, ஏமா பேட் எங்க அப்படின்றத கேட்க, பேட்டா அவர் ஆப்சென்ட் இன்னைக்கு. ஆப்சென்ட்டா, யாரை கேட்டாலும் லீவ் போட்டான், எட்ரா வண்டியை பேட்டு விட்டு கூடுறா அப்படின்ற மாதிரி இவனும் பேட்டு வீட்டுக்கு போக, பேட்டு வந்துட்டு அறக்க பறக்க கதவை திறந்தா இவரு வெளியே சொல்ல நுழைஞ்சாலே பேட்டை பார்த்துட்டு, நீ எப்போ கதவை திறந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நீ லொட்டு லொட்டுன்னு காலிங் பில் அடிச்சப்பே தெரிஞ்சுது அது நீ தான் அப்படின்ட்டு, அதனால தான் வந்து திறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எதுக்கு நீ சொல்லாம கொள்ளாமல் லீவ் போட்ட அப்படின்ற மாதிரி எலேஸ் கேட்க, அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்குறான் பேட்டு. அதை பார்த்துட்டு எலேசு கிட்ட வந்துட்டு, டே நேற்று என் கண்ணை பார்த்து தானே பேசினா, அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்து பேசுடா அப்படின்ற மாதிரி இங்கே எலேஸ் சொல்ல, பேட் இருந்துட்டு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த சைடு போய் பார்த்துட்டு வரான். நேற்று பாஸ் இருந்துட்டு நம்ம பேட்டுக்கு இருந்துட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்குல்ல, பேட்டுக்கு தான் அள்ளு விட்டுடுது. டே என்னடா ஒரு கிஸ் கொடுத்ததுக்கு இப்படி அலறி போய் நிற்கிற, என்ன சொல்ற, என்னை விட்டு போகணுன்னு ஏன் இப்படி நீ கங்கணம் கட்டிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல, ஏன் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா, நான் போகணும் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேட் சொல்ல, உன்னாட்டி அது முடியவே முடியாதுட்டா, இந்த ஒரு கிஸ்ஸுக்கே நீ இப்படி நிற்கிறியே அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு கிஸ் கொடுக்க எலேஸ் வர, பேட் இருந்துட்டு அடப்படா கோங்காங்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே எலேஸ் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பேட்டுக்கிட்ட கேட்க, இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் என்னாடி சம்மதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு, ஓ நீ ஏன் ப்ரப்போசல்லே நீ இப்படி பண்ணுறியா, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி, இங்கே பாரு இதை நீ மறுத்துருக்கலாம், நான் உன் பாஸாக சொல்கிறேன் அதை கேட்கணும்ல, அந்த ஹாங்காங் ப்ராஜெக்டையும் கிம்முக்கு ஒரு ப்ரெசென்ட்டும் நீ இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நான் லீவுங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் வந்து தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி எலைஸ் போக, இவர் வழியே இல்லாமல் பேட்டும் ஈவினிங்காக போய் ப்ரெசென்ட் வாங்கிட்டு போகிறான். அங்கே நம்ம எலைஸ் இருந்துட்டு அரைகுறையாக வர, அதை பார்த்துட்டு பேட்டு ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். ஆனால் எலைஸ் இருந்துட்டு சும்மா இல்லாமல், என்ன இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னை பக்கமாக இருக்க முடியலையா மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் வேலை முடிஞ்சு போச்சு, டைமும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, கிட்ட வந்து ஏதோ கிஸ் கொடுக்குற மாதிரி வரான். ஆஹா பசிக்குது முட்டை ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் டைம் முடிஞ்சு போச்சுடா கிளம்புடா அப்படின்ற மாதிரி இங்கே பேட்டு வெளில போய்ட்றான். வெளில போனவனு விடாம ஃபோன் அடிச்சு, அந்த ஹாங்காங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை கூட பர்சனலாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எலேஸ் சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி இங்கே ஃபோனை கட் பண்ணிடுற பேட்டு. மறுநாள் இருந்துட்டு எலேஸ் ஆஃபீஸில் உட்காரு இருந்திருக்க, அப்போ அந்த பொண்ணு தான் வரா, எங்கே பேட் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு எலேஸ் கேட்க, அவர் இருந்துட்டு ஹாங்காங் மீட்டிங்காக காலையிலே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவன் வந்துட்டு கொந்தளிக்கிறான். ஆஃப்டர்நூன் தானே அந்த மீட்டிங், இப்போ என்ன காலைல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் உடனே கூப்பிட்டதுனால அவர் போயிட்டாரு, உங்களுக்காக ஷெட்யூலில் போட்டு வச்சிருக்காரு, நான் தான் உங்களுக்கு அதை பார்த்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே எலேஸ் அந்த மீட்டிங்க்கு போயிடுறான். அந்த மீட்டிங்ல ஒரு பையன் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனோட பேர் வந்துட்டு தீர். அவனு வந்துட்டு வள கொலன்னு எடுத்துட்டு இருக்கல, இங்க கடுப்பா எலேஸ் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் மேட்ருக்கு வரா. இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 500 மில்லியன் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்ல, 500 மில்லியனா 200 மில்லியன் தான், அதுக்கு மேலே நான் ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பேட் வந்துட்டு சொல்கிறான். என்ன என் மேலே ரொம்ப அக்கறையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது, இப்படி பேசுறதுனால நம்ம கம்பெனிக்கு தான் மைனஸ் பாயிண்ட், அது மட்டும் இல்லாத அந்த தீரை நீங்கள் எப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ என்னை விட அவன் மேலே உனக்கு அக்கறையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், சரி இதெல்லாம் விடுங்க, அவர் உங்களுடைய ரிலேட்டிவ் தான், அவரே இப்படி அவமானப்படுத்தினா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல, மற்றவங்க என்ன நினைக்கிறதா முக்கியம் கிடையாது, அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு நம்ம சொல்ல, சரி அவனை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நம்ம நாளைக்கு அந்த சைட் பார்க்க போகிறோம்ல, நம்ம 2 பேரும் நைட் ஸ்டே பண்ணுறாங்க, நீ ஹோட்டலில் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல, இன்னும் ஹோட்டலில் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பேட் முழிக்கிறான். அங்கே வந்து எலேஸ் வந்துட்டு பேட்டை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரக்குள்ள டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வந்துடும். வேற யாரும் இல்லை, கிம்மி கிட்ட இருந்தான். எலேஸை வந்து கிம் வந்துட்டு ஒரு மீட்டிங்காக கூப்பிட, எலேஸால நாளைக்கு அந்த சைட்டுக்கு வர முடியாது, அதனால பேட்டை இருந்துட்டு நீ தனியாகவே போய் அந்த சைட்டை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பேட்டுக்கு இருந்துக்கிட்டு ஆப்பாடா வரல இவன் அப்படின்ற மாதிரி நிம்மதியாக தான் அடையிறான். அப்படியா கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவனு வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து அங்கே தீர் இருந்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க, நாளைக்கு அந்த சைட்டை பார்க்க என் கூட நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே இவனு வந்துட்டு இவனும் அந்த ப்ராஜெக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். சரி ஓகே நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி இவனு இங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு வேலையே நல்லா கடகடன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே எலேஸ் வந்துட்டு, ஏன்டா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்க, வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு நம்ம சொல்ல, இல்லை பாஸ் நான் முடிச்சுட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குள்ள எலேஸும் வெளில போகிறான். அப்போ அந்த தீர் இருந்துட்டு ஃபோனில், நாளைக்கு அந்த சைட்டை பார்க்கறதுக்காக நான் பேட்டி கூட்டு வரேன், அதான் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தானே அவனே கூட வரான் அப்படின்ற மாதிரி அவனை வர்ணிச்சு பேச, இதெல்லாம் பார்த்துட்டு எலேஸ் உள்ள போயிட்டு, அவன் கூட போறியா அப்படின்ற மாதிரி
பத்தி கேட்க, "ஏய் இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவரு கூட போனா என்ன? அவருக்கும் நல்லா அந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரியும்ல" அப்ப நம்ம சொல்ல, "அவன் ரொம்ப மோசமானவன்" அப்ப நம்ம சொல்ல, "எனக்கெல்லாம் தெரியாது. நான் அவரு கூட நாளைக்கு போக தான் போறேன்" அப்படின்ற மாரி இங்க பேட் சொல்ல, இங்க எலேஸ் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவனும் வெளில போயிடுறான். அடுத்த நாள் சைட்டுக்கு போறதுக்காக பேட்ட கூப்பிட்டு வரதுக்காக தீரா அங்க வர, அந்த நேரம் பார்த்து ஒரு கால் வருது தீராக்கு. அவனும் கால் பேசிட்டு, "இந்த மாரி உங்கள இந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அவனாட்டயும் அந்த கால அவாய்ட் பண்ண முடியாம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்றான். இங்க பேட் வந்துட்டு, "நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இந்த விஷயம்லாம் இவனுக்கு இப்பதான் புரியுது. இந்த எலேஸ் பாக்குற வேலை தான் அப்படின்ட்டு பேட்டுக்கு. எங்க பேட்டு கோவமா போய் எலேஸ பார்க்க போக, எலேஸ் வந்துட்டு, "டேய் என்ன வந்துட்டியா? ஒர்க்லாம் எப்படி போச்சு? முடிஞ்சிருச்சா எல்லாம்?" அப்படின்ற மாரி கேட்க, முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருக்கேன்" அப்படின்ற மாரி இங்க ஒரு மாரி பேச பேட் வந்துட்டு, "என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க என்கிட்ட?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க பாஸ் மாரி ஒரு டிக்னிட்டியோட நடந்துக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "என் டிக்னிட்டிக்கு என்ன?" அப்படி நம்ம சொல்ல, "நீங்க தானே அவர எங்க கூட வராம விடாம பார்த்தது" அப்படி நம்ம சொல்ல, "டேய் அவன் ரொம்ப மோசமானவன்டா. அதான்டா உன்ட்ட இருந்து பாதுகாத்தேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "நீங்க பாதுகாத்த குடிச்சதெல்லாம் போதும். அவர பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாரி தான் இருக்கு. உங்கள பார்த்தா தான்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! என்ன டெவில்ன்னு நீ சொல்ல வரியா? டெவில் என்ன பண்ணும் தெரியுமா?" அப்படின்ற மாரி இங்க வந்து எலேஸ் ஒரு கற்பனை உலகத்துக்கு போக, இங்க பேட் வந்துட்டு, "என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா?" அப்படின்ட்டு காதுல சொல்றான். ஆனா அத நம்மளுக்கு ஒண்ணும் காட்ட மாட்டாங்க. இங்க ஆஃபீஸ்ல இருந்துகிட்டு அந்த பொண்ணு இருந்துகிட்டு, "இங்க பாருங்க பாஸ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும்" அப்படின்ற மாரி இங்க பேட்ட சொல்லிட்டு இருக்க, இங்க தீரா அந்த பக்கம் போவான். தீராவ பார்த்துட்டு உடனே பேட் வந்துட்டு, "சாரி நேத்து நீங்க உங்களால வர முடியல எங்களோட சைட்டுக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, தீரா வந்துட்டு, "டேய் இதுல உன் தப்பு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் நீ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல. இது என்னோட மிஸ்டேக் தானே. அதனால தான் வர முடியல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். பேட் வந்துட்டு, "உங்களுக்கும் எல்ஐசிக்கும் என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்க, "இந்த கம்பெனியே ஆக்சுவலா எங்களுது தான்" அப்படின்ட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு டைம் இங்க தீரா வந்து லோன் கேட்க போவான். அப்ப எல்ஐசி வந்துட்டு, "நான் லோன் தர ரெடியா தான் இருக்கேன். ஆனா அதுல 70% எங்களுக்கு வேணும்" அப்படின்ற மாரி சொல்ல, "70%ஆ? அத வச்சுட்டு நாங்க நாக்க வலிக்கவா?" அப்படின்ற மாரி இங்க தீராவும் இருந்துகிட்டு பேட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு டைம் அவன் கையில போனதுனால அவன் என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தீங்களா? "எங்க கம்பெனிலயே நான் வந்து கொத்தடிமையாட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி இங்க பேட்டுக்கிட்ட இருந்துட்டு தீரா சொல்லிட்டு இருக்க, இங்க பேட் இருந்துட்டு, "தீரா என்ன இவ்ளோ நல்லவரா இருக்காரே! இவ்ளோ கஷ்டப்படுத்துறானே அந்த எலேஸு" அப்படின்ட்டு இங்க தீரா பக்கம் அப்படியே ஒரேடியா சாஞ்சுட்டான் நம்ம பேட்டு. அப்படியே இந்த சீன் கட் ஆக, அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. எலியா இருந்துட்டு பேட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக, அங்க போயிட்டு "நீ தான் எனக்கு சர்வ் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பேட் வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாத அவனுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பையன் வரான். அவனோட பேரு மின்ட்டு. அவனும் ஏதோ டீலுக்காக வந்திருப்பான் போல இங்க. இங்க அவன பார்த்தோனே பேட்டுக்கு ஒண்ணும் புரியல. எலியா இருந்துட்டு, "என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவனுக்கும் சர்வ் பண்ணு" அப்படின்னு நம்ம சொல்ல, "இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா" அப்படின்ற மாரி பேட் வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சாலும், மூஞ்சில அத காட்டிக்காம சிரிச்ச மேனிக்காவே அவன் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த சில ரெஸ்ட் ரூம்ல மின்ட் இருந்துகிட்டு பாட்டுக்கிட்ட, "இந்த மாதிரி நான் உங்க பாஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் வந்துட்டு கிம்மு கிம்முன்னு ஒரு பேரை உளறிட்டே இருக்கான். அந்த ஆளை கட்டி விட்டு நான் எப்படியாச்சும் அவர் கூட மிங்கிள் ஆகணும். இதுக்கு ஏதோ டிப்ஸ் ஏதோ நான் தயார் பண்ண சொல்லேன். அந்த மாதிரி காசு கூட வேணா தரேன்" அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல, "இல்ல அதெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இதை நான் பர்சனல் நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்ற மாதிரி இங்க இருந்துகிட்டு மீண்டிக்கிட்ட சொல்லிடு பேட்டு வந்துட்டு கிளம்பி வெளில போயிட்டான். கிளம்பி வெளில போனோடனே இங்க எலேசோ இருந்துகிட்டு மைண்ட் இருந்துகிட்டு எங்கேயோ போறாங்க மேல ரூமுக்கு. பேட்டு கூட வர, "நீ எங்க வர? நாங்க பாத்துக்குறோம் இதுக்கு மேல" அப்படின்ற மாதிரி இவனுங்க லிஃப்ட்டுக்குள்ள போக, இங்க பேட்டு வெளில நின்னுட்டு இருக்கான். லிஃப்ட் க்ளோஸ் ஆகுற டைம்ல இங்க எலேஸ் இருந்துட்டு மின்ட்ட அப்படியே கிஸ் பண்ண, இங்க அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் நம்மளோட பேட்டு. என்னடா இது, ஆல்ரெடி இவனுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பேட்டால ஆனா கொஞ்சம் தாங்கிக்க முடியலதான். பாஸ் மேல அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனாலதான் இவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் இவனால தாங்க முடியல. இவனும் ரொம்ப வருத்தத்தோடயே போறான். இந்த ஆளுக்கு லஸ்ட் தான் தெரியும் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோல, பாஸ் அங்க வராரு. அங்க வந்துட்டு பேட்டை பார்த்துட்டு சாரி கேட்க, "சாரியா? எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க?" அப்படின்னு மாதிரி சொல்ல, "சா அதுவா? நான் அந்த மென்ட்டு கூட சேர்ந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணல. அதை பார்த்து உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதான்" அப்ப நம்ம சொல்ல, "ஓ அந்த அளவுக்கு தருதா? பரவாயில்ல. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே ஏலியா இருந்துட்டு, "ஓ! இப்படி பண்ணக்கூடாதா? சரி நான் பண்ணாம இருக்கேன். அதுக்கு நீ அந்த தீர விட்டு தள்ளி இருக்கணும். அவன் கூட இனிமேல் பேசக்கூடாது" அப்ப நம்ம சொல்ல, "என்னது? தீர விட்டு தள்ளி இருக்கணுமா?" பேட் வந்துட்டு, "இங்க பாருங்க அதெல்லாம் முடியாது. அவர் ரொம்ப நல்லவரு" அப்ப நம்ம சொல்ல, "நல்லவனா? டேய் அவன் நல்லவன்லாம் இல்லடா. பால்ல சுத்துன பாம்பு மாரி. எப்ப கிடைச்சாலும் அவன் பொட்டுன்னு ஒண்ணு போட்டு போயிட்டே இருப்பான்" அப்ப நம்ம சொல்ல, "அவன நம்பாத நீ" அப்படின்ற மாரி இங்க இளைய இருந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "பரவால்ல. நான் நம்புறதா அடுத்த விஷயம். நீங்க சாரி கேட்டீங்களா? வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல. கிளம்புங்க இங்கேருந்து" அப்படி நம்ம சொல்ல, அவன்ட மாரி இங்க பேட் இருந்துட்டு ரொம்ப சவுண்டா கத்தி விட்டுட்டு இருக்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்ச எலியஸ் வந்துட்டு, "இவன் என்ன ஓவரா பண்றானே" அப்படின்ட்டு பட்டுன்னு பேட்ட புடிச்சு கிஸ் பண்ணி விட்டுர்றான்.
இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோவுக்கு உங்க பொண்ணான கையால லைக்கையும் போட்டு விட்டுடுங்க. அந்த பட்டன் சும்மாவே தாங்க இருக்கு என் சேனல்ல. மறக்காம லைக் பண்ணி விட்டுட்டு, சப்ஸ்கிரைபும் புதுசா பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாதங்க, பிடிஎஸ் பேக்குங்க. பிடிஎஸ்ஸ புடிக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல பர்பிள் ஹார்ட்ட போட்டு தெறிக்க விடுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையும் டாட்டா பாய்.